சென்னை எழும்பூரில் சமுதாய நல்லிணக்க பேரவையின் சுவாமி சகஜானந்தர் இல்லம் என்னும் பெயரில் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டது. சென்னை எழும்பூரில் சமுதாய நல்லிணக்க பேரவையின் சுவாமி சகஜானந்தர் இல்லம் என்னும் பெயரில் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டது. சமுதாய நல்லிணக்க பேரவையின் அலுவலக அர்ப்பணிப்பு விழா மற்றும் புத்தக வெளியீட்டு விழா சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இந்த விழா பாரதி கல்விக் குழுமம் பேராசிரியர் டி ஜெயராமன் தலைமையிலும் தர்மரசன சமிதி மாநில செயலாளர் கணபதி முன்னிலையிலும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் சமூக நல்லிணக்க பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன், சமூக செயற்பாட்டாளர் வெங்கடேசன், ஏபி அன்புசெல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக சமுதாய நல்லிணக்க பேரவையின் அகில பாரத ஒருங்கிணைப்பாளர் கே ஷாம் பிரசாத்தும் பங்கேற்றார். தொடர்ந்து சுவாமி சகஜானந்தர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதன்பின் ஆன்மீக பேரொளி சுவாமி சகஜானந்தர் என்ற நூலை சமுதாய நல்லிணக்க பேரவையின் அகில பாரத ஒருங்கிணைப்பாளர் கே ஷாம் பிரசாத் வெளியிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய கே ஷியாம் பிரசாத், பட்டியல் சமூக மக்களை இணைத்துக் கொள்ளாததே நீதிக் கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணம் என தெரிவித்தார். மேலும் இஸ்லாமியர்களின் ஆட்சியின் போது மிகப்பெரிய அளவில் மதமாற்றம் நிலவியதாகவும் அவர் கூறினார். Why Justice Party came down from the government? You did not understand the problems of the scheduled caste people. You did not solve the problems of scheduled caste people. So you had no backing of SC people to your party and to your government. So the government came down. It is the main reason for the fall of Justice Party. This was analyzed by Baba Saheb Ambedkar in that meeting, in their meeting. பின்னர் ஷாம் பிரசாத் எழுதிய நல்வழி காட்டும் சமத்துவ நாயகர்கள் கௌதம புத்தரும் சுவாமி விவேகானந்தரும் என்னும் புத்தகத்தின் தமிழாக்கமும் வெளியிடப்பட்டது. ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம்.